எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதே, வலக்கருத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினாள் பறிக்க இயலாத வெறும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினாள் பறிக்க இயலாத வெறும் என்னை. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவாள் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாசம் அவர் உங்கள் மேலே வச்சுட்டார், என் மேலே வச்சுட்டார். ஆமென். பறிக்க யாரும் முடியாது. பாருங்கள், இந்த பாடல் வரியை பாருங்கள். பாசம் என் மேல் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. அல்லேலூயா. பறிக்க வருவான் பிசாசு, மனிதர்கள் வருவாங்க, ஆனால் பறிக்க இயலாத வரும் என்னை யாரும் எங்களை பறிக்க முடியாது, யாரும் எங்களை தொட முடியாது. உனக்கு உரம யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். விசுவாசம் அறிக்கிடுங்க. தேவப்பிள்ளைகளை பிரச்சனைகளை பாடுகளை குழப்பத்தை பார்த்து கண்டு பயந்து கொண்டு இருக்கீங்களோ, நீ பயந்து கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்றார். அல்லேலூயா. என்னைக்கு பாருங்கள், யாரை கேட்டாலும் ஒரே பயம், பயம் 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 பயம். அல்லேலூயா. பிரச்சனை வந்துட்டா பயமாக இருக்குது, வியாதி வந்தால் பயமாக இருக்குது. ஐயோ, கணவன் பேசுகிற வார்த்தையை பார்த்து பயமாக இருக்குது, மனைவி சண்டை போடுறத பார்த்தா பயமாக இருக்குது, பிள்ளைகள் பேசுகிறத பார்த்தா பயமாக இருக்குது, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை பார்த்தா பயமாக இருக்குது, கடன்காரன் வந்துடுவானோ பயமாக இருக்குது. எதை குறித்தாலும் இன்றைக்கி பிசாசு நினச்சிடறேன், பயம் 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 பயம். அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, பகலெல்லாம் ஒன்றும் தெரில, இரவு ஆவுன உடனே, இரவு வந்த உடனே எனக்கு ஒரு பயம் வந்துடுது. எதை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. ஒரு இலை வெளியே அசைஞ்சால் கூட அதில் பயமாக இருக்குது. ஏன் எனக்கு இப்படி சொல்லி கேட்டாங்க. ஜெபிக்கும் பொழுது ஒரு பயத்தின் ஆவி அந்த மகளை ஆட்கொண்டதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் துரத்தி ஜெபிக்கும் பொழுது அதை வெளியே ஓடினது. இன்றைக்கி பாருங்கள், வசனம் சொல்லுது, பயப்படாதே பயப்படாது, முன்னூற்றி 5 நாள் எழுதியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த பயத்தை தான் பிசாசு என்ன செய்றான், கொண்டு போட்டுக்கிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் பயம் 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 பயம், திகில் ஜனங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தான்னு சொல்லி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இருன்னு சொல்லி உங்களை பார்த்தா அந்த வார்த்தையோட கர்த்தர் இடைப்படுகிறார். மார்க்கு 5 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த யவீரை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். மார்க் 5:22, 21 கடைசியில் இருந்து, திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகி யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, அல்லேலே, குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. 12 வயதுன்னு சொல்லி மார்க்கு 5:40 சிறு பெண்ணு பாருங்கள், 12 வயதான். அந்த 12 வயது உள்ள மகள் பாருங்கள், அந்த ஜெபாலய தலைவர் யவீருடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். அல்லேலூயா. நீ வந்து கைகளை வையோன்னு சொல்லி அந்த யவீர் கூப்பிடுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் மரண படுக்கையா, இல்லைன்னா ஒரு சில காரியங்கள் மரித்தது போல காணப்படுகிறதோ, அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த காரியம் நடக்கவே மாட்டுக்கு, அப்படியே மரித்து போனது மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சிலவங்க. விசுவாசம் மரித்துறல போல என்ன வச்சுருப்பாருங்க, பாட முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆலயத்து போக முடியாது. அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, 10 நாளாக எனக்கு ஜெபிக்கவே முடியலை, 10 நாளும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், தூக்கம் தான் வந்ததை தவிர எனக்கு ஜெபிக்கவே முடியலை. அதுக்கு பிறகு தான் இந்த சம்பவம் நடந்துட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சம்பவம்னா, அவங்க பையன் ஒரு பெண்ணை கூப்பிட்டு போயிட்டான். குடும்பமே பாருங்கள், அவமானம், வேதனைகள், நிந்தைகள், அக்கம் பக்கத்தில் ஒரே சிரிப்பு. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, 10 நாள் ஜெபிக்காமல் இருந்துட்டேன்,
அந்த 10 நாள் எனக்கு தூக்கத்தை கொடுத்து என்னை ஜெபிக்காமல் வச்சதுனால இந்த காரியம் சம்பவித்தது. இன்றைக்கி நான் வீட்டோடு வெளியே வர முடியாதபடி அழுது கொண்டு கதறி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆமென் ஜெபத்தை திருடிச்சு போயிட்டானா பிசாசு? ஹல்லேலூயா. சுகத்தை திருடிச்சு போயிட்டானா? ஹல்லேலூயா. இது கடைசி காலம் பாருங்கள். ஜெபம் ஜெபம் ஜெபம்னு ஆண்டு சமூகத்தில் இருக்கும் பொழுது பாருங்கள், அவளுடைய வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய வார்த்தையை நம்ம காதில் கேட்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. வந்து கையை வையோன்னு சொல்லி கர்த்தர் கூட போகிறார் பாருங்க. இயேசு கூடவே போகிறார். அவனோடு கூட போனார். திரளான ஜனங்களும் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது பாருங்கள் பேசிக்கிட்டே போகிறார். போகும்போது 12 வருஷம் பெருமாள் இஸ்திரா வந்து அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டும் தனக்கு உண்டானவளெல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவள் என்ன செய்கிறா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வஸ்திரத்தையாவது நான் தொட்டா நான் ஸ்தோஸ்தமாவன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்களை ஜன கூட்டத்துக்களை அவருக்கு பின்னாக அப்படி வஸ்திரத்தை என்ன செஞ்சாலாம்? தொட்டாலாம் பாருங்கள். தொட்ட உடனே அந்த உதிரத்தில் ஒரு நின்று போயிட்டுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளோ ஆரோக்கியம் அப்படின்னு சரீரத்தில் உணர்ந்தான்னு சொல்லி அல்ல. அது அடுத்த செய்தி நான் ஆண்டு கிருபை இருந்தால் அது உங்களுக்கு நான் அந்த வார்த்தையை பேசுகிறேன். இப்போ பாருங்கள் அப்படியா என்ன செய்கிறாங்க? ஆண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அவள் போய் தொட்டு அவள் சுகமாகிறா. ஆண்டு தொட்டது யாருன்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே பேசிக்கிட்டே வரும் பொழுது ஹல்லேலூயா அப்படியே பேசிக்கிட்டே என்ன வாராங்க. ஆனால் பாருங்கள் திடீர்னு அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் 35 வசனத்தில் மார்க்கு 5:35 ஜெப ஆலை தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஹல்லேலூயா. மரண அவஸ்தையாக இருக்கிறான்னு சொல்லி தான் இவர் கூப்பிட வந்தார். கையை வைங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை கூப்பிடுறாரு. ஆனால் இங்கே பாருங்கள் இடையில நடந்து போகும் பொழுது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மகா இறந்துட்டான்னு சொல்லி ஹல்லேலூயா சொல்கிறாங்க. அப்பா பாருங்கள் அடுத்து 37 அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலை தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? இன்றைக்கி இயேசு உங்களை வார்த்தை அப்படி தான் சொல்கிறேன். பயப்படாத, இந்த காரியத்தை குறித்து பயப்படாத, இந்த பிரச்சனைகள் குறித்து பயப்படாத, இந்த வியாதி குறித்து பயப்படாத. ஹல்லேலூயா. ஒருவேளை குழந்தை இல்லைன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் பாடுகள் எனக்கு குழந்தை இருக்குமா? டாக்டர் சொல்லிட்டார்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கடன் பிரச்சனை எனக்கு மாறுமா? இந்த வியாதி மாறுமா? என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ குழப்பம், எப்போ பார்த்தாலும் கடன் மணி சண்டை தானே வருது, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டுக்கு. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை மாறுமான்னு சொல்லி நீங்கள் கலங்கியிருக்கலாம். அதில் கர்த்தர் உங்களை பற்றி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளா இரு அப்படி சொல்லிட்டு சும்மா இருந்தாரா பாருங்கள்? இல்லை பாருங்கள், கூடவே போனார். போய் பேதுரு யாக்கோபு கூட்டு போயிட்டு என்ன செய்கிறார்? ஜெப ஆலை தன்னுடைய வீட்டில் சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணுகிறது அழுகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள், அவள் மறித்து போயிட்டா. ஆனாண்ட சொல்கிறார், ஏன்னா இவருக்கு உயிரோடு எழுப்ப வல்லமை உண்டு, அதனால தான் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்கிறார். இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, விசுவாசமாக இரு, எனக்கு அற்புதம் செய்ய எனக்கு வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறையா? உன் பிள்ளை திருமணம் நடக்கும் சொல்லி அழுது கொண்டு இருக்கீங்களா? திருமணம் நடக்கும், நீ பயப்படாதங்க, விசுவாசமாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் குழந்தை கொடுப்பா, கடன் பிரச்சனை மாறும். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ விசுவாசமாக இருங்க. சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், இந்த பிரச்சனை இந்த பாடு குறித்து பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம ஒன்று பயப்படுறது பாருங்கள், தேவனுக்கு தான் பயப்படணும். தேவனுக்கு பயப்படணும்னு சொன்னால் தீமை விட்டு விலகணும் பாருங்கள். அதுக்கு தான் நம்ம பாவம் செய்யக்கூடாது, அதுக்கு தான் நம்மளுக்கு பயம். ஐயோ இந்த பாவம் செய்யக்கூடாதே, இதில் மாட்டிடக்கூடாதே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாதே, அதில் தான் நம்மளுக்கு ஒரு பயம் வேணும் பாருங்கள். ஹல்லேலூயா. மற்ற பாருங்கள், இது கடவுளோடு கூட பேசும் பொழுது உங்களோடு கூட ஒரு பேசுகிற பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. போய் பாருங்கள், அழகாக என்ன நித்திரை
நித்ரா இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அல்லேலூயா நகைக்கிறாங்க. அல்லேலூயா நகைக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு கூட்டம் என்ன சிரிச்சிருக்கோம், ஒரு என்ன பைத்தியமா இறந்து போயிட்டா, அதில் நித்ரா இருக்கிறான்னு சொல்கிறாரு. அவள் தூங்கவே செய்கிறா இல்லையா, அவள் மறைச்சிட்டா, இனி அவ்வளோதான். ஒரு கூட்டம் சொல்லியிருக்கோம், சீக்கிரம் மைப்பட்டி வரட்டும், சீக்கிரமாக அடக்கம் பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் பேசி, ஒரு கூட்டம் அழுதுருக்கும், ஒரு கூட்டம் புலம்பியிருக்கும், ஒரு கூட்டம் சந்தேகப்பட்டிருக்கும். இவர் எதுக்கு இப்போ வராரு, இவர் வந்து என்ன நடக்க போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போவே வந்திருக்கணும், உயிரோடு இருக்கும்போதே வந்திருக்கணும், அப்போ வரல, இப்போ வந்திருக்க, இறந்தவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பேசியிருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இப்படி தான் பேசி கொண்டு இருக்கிறதா? அல்லேலூயா அல்லேலூயா. ஏசு ஏசுன்னு சொல்லி போனா, ஏசு ஏசுன்னு சொல்லி மீட்டின்னு போனாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி வந்து பிரச்சனையை பார், பாரு. அல்லேலூயா. உங்களை ஒரு கூட்டம் நகைத்து கொண்டு இருக்கலாம், சிரித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதுங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கி உங்கள் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். அதில் நீங்கள் விசுவாசம் அறிக்கிடுங்க. காலதாமதம் ஆகிறதே என்று சொல்லி நீங்கள் வழி விலகி போயிடாதங்க. அன்னைக்கு காலதாமதம் ஆகிறது என்று சொல்லி சாராள் ஆகார அல்லேலூயா ஆபிரகாமுக்கு கொடுத்ததுனால இன்றைக்கி பாருங்கள் நிறைய பாடுகள். அல்லேலூயா. நிறைய பாடு சாராள் அனுபவிச்சாங்க. நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தில் இறங்கிறாதங்க. நான் பயப்பட மாட்டேன், விசுவாசம் மாதிரி கர்த்தர் செய்து முடிப்பார். உலகம் பேசட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தூற்றிடும் மனிதர்களின் சாத்தானின் தந்திரங்கள் சகித்திட பலன் தாரும், பொறுத்திட கிருபை செய்யும், பாரும். அல்லேலூயா அல்லேலூயா. நீ ஒரு கூட்டம் பேச தான் செய்யும் பாருங்கள். எத்தனை வயசாயிட்டு இந்த பிள்ளைக்கு இன்னும் மாப்பிள்ளை பார்க்கல, எத்தனை வயசாயிட்டு இந்த பையனுக்கு இன்னும் பொண்ணு பார்க்கல. அல்லேலூயா. எத்தனை வயசாயிட்டு குழந்தை இல்லை. பலரும் பலவிதமாக பேசலாம். இவ்வளோ கடன், அந்த குடும்பம் எப்படி கடன் அடைச்சிட்டு வெளியே வருவாங்க? அது இவ்வளோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஒரே வீட்டில் பிரச்சனையாக இருக்குது. உங்களை பார்த்து கேலி பண்ணலாம். ஆனால் அல்லேலூயா கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படுற மாதிரி வீட்டில் காரியம் நடக்கும். எதேதோ பாருங்கள், பிசாசு மரித்திரல போல வச்சுருப்பான். சபல வரிக்கா தூரி வைக்கிறவா. ஒரு சகோதரி சொன்னாங்க, என் நல்ல அந்த சகோதரி பேசுவாங்க, திடீர்னு பார்த்தா அந்த சகோதரி உடம்பு சரியில்லாமல் பேசவே மாட்டாங்க, அப்படியே பைத்தியம் முடித்த மாதிரி அமைதியாகிட்டாங்க, மரித்துருள போல் ஆறிக்கிட்டாங்க. நான் அவளுக்காக கூட்டி செபிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட செபிக்க முடியலை. நீ பிசாசு பார் நிறைய நேரங்களில் அப்படி தான் என்ன செஞ்சுருக்கான், மரித்துருள போல் வச்சுருக்கிறான். காரியங்கள் செயல்பட முடியாதபடி, வீட்டில் அற்புதங்கள் வர முடியாதபடி, மந்திரபத்தினால, பில்லி சூனியத்தினால குடும்பங்களை உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு விசுவாசத்தை பார்க்க முடியல. அவிசுவாசம் தான் என்ன நான் பிசாசு கொண்டு விதைக்கிறான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் உள்ள வந்தார், பிள்ளை கையை பிடித்து தளித்தாகுமே என்றார். அதற்கு சிறுபெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்ற அர்த்தமா. அல்லேலூயா. சிறுபெண்ணை என்ன செஞ்சிட்டாரு, உயிரோடு எழுப்பிட்டார். இன்றைக்கி உங்கள் வீட்டில் எந்த ஒரு காரியமானாலும் மரித்து போயிருந்த காரியங்களை கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நான் விசுவாசிங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் விசுவாசமாக இருக்கிறேன். இந்த வார்த்தை உலகத்திற்கு அற்புதங்களை செய்வார். நான் பயந்து போயிருந்தேன், சோர்ந்து போயிருந்தேன், ஆனால் அந்த வார்த்தை என்னை ஆற்றி தேற்றுகிறது. கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் என்னோடு கூட இணைந்து நீங்கள் செய்வீங்களா? கர்த்தர் அற்புதங்களை செய்வார். மரித்து போனேன், அல்லேலூயா, இந்த வியாதியில் மரித்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்களோ, கர்த்தர் உங்களை மீண்டுமாக ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. என்ன வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது என்ன பிரச்சனை, என்ன பாடு, என்ன உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் உதவி பயப்படாது, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். இயேசுவே அப்படி அக்கினி இறங்கட்டும். இரவு ஜெபத்தில் கர்த்தரின் தோட்டத்திற்கு எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அக்கினி இறங்குறது வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு வீட்டில் இறங்கி கிரியை செய்யட்டும். கர்த்தருடைய வார்த்தை அக்கினி, கர்த்தருடைய வார்த்தை கண்மலை உடைக்கும் சம்மட்டி. கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிறீரப்பா. வார்த்தை அனுப்பி குணமாக்குறீரப்பா. அந்த வார்த்தை அனுப்பி பிள்ளைகளை விட்டுவியும். எந்தெந்த இடத்துல பிசாசும் மனிதர்களும் மருத்துவ போல வச்சிருக்க அந்தந்த இடத்துல அம்மேன் அபிஷேகத்தை ஊற்றி எழும்புவார்களாக. ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க, பாட வைங்க. எங்கள் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும். பயந்து கலங்கியோட காரியத்தை அற்புதம் செய்யுங்க இசப்பா. அற்புதம் ஊர்த்தி இறங்குவீராக, அதிசயங்களை செய்வீராக. அல்லேலூயா. அதிசயங்களை செய்வேன்னு சொன்னீரே, அதிசயங்களை செய்யுங்கப்பா. எவ்வீருக்கு அற்புதங்களை செய்தீரே,
இறந்து போன மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தீரே, இன்னைக்கு அப்பா இவங்க பிள்ளைகள் நிமித்தமாய் பாடு அனுபவிக்கிறாங்கப்பா. இவருடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. என்னோட குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்தாலும் அந்தந்த காரியத்தில் அன்னைக்கு பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுத்தும், மகிழ பண்ணும். இந்த வார்த்தையின் வல்லமாய் கர்த்தருடைய சத்தம் ஓரிஷாபாலா தாரிக ஒவ்வொரு வீட்டிலும் தொனிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு மேலும் அசைவாடும். அற்புதம் நடக்கட்டும். ஏசப்பா ரீவாக்கிறவா சந்தல திக்கா தூரிபிக்கிறவா. பயப்படாதே, விசுவாசமாக சொன்னிரே ஏசப்பா. நீ ஒவ்வொரு ஏச பயந்தோட காரியத்தில் விசுவாசத்தை கொடுங்க. அதில் தன் விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பான். அன்னைக்கு விசுவாசத்தை கொடுங்க ஏசப்பா. விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா. வல்லமை இறங்கட்டு. எந்தெந்த காரியத்தில் அழுது கொண்டு அந்த அற்புதம் நடப்பதாக. மந்திரங்கள் தந்திரங்கள் எரிவதாக இயேசுவின் அக்கினி இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும். பிள்ளைகளை விட்டு வைப்பீராக. வியாதி படுக்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதில் எந்தெந்த காரியத்தில் அற்புதம் வேணுமோ அந்தந்த காரியத்தில் அற்புதங்களை செய்வீராக ஆவியானவரே. அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. அதிசயம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. தூக்கலாமல் கஷ்டப்பட்டு தூக்கத்தை கொடுங்க ஏசப்பா. பகலெல்லாம் பாதுகாத்தீரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரால ஏறெடுக்கிறோம். இரவிலும் சுவாமி ஆமென். அக்கினி ஸ்தம்பத்தினால் மூடி மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. அல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும். ரட்சிக்கப்படாத பிள்ளை ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. வீட்டில் எப்பவும் தகப்பன சண்டையாக இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு வீசை ராஜா மனம் வேறு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. ஐஸ்வர்யத்தை கூட வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.